ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லவ் ஸ்டோரியாக போகுது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷனாக போகுது. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக கடலுக்குள்ளே நடக்குது, ஒரே லொக்கேஷனில் போட்டில் நடக்குது. அது போர் அடிக்காம தான் எடுத்துருக்காரு கேமராமேனு. மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இல்லை, ஒரிஜினலே பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ரியாலிட்டி தான் இருக்குது, சிஜி மாதிரி தெரில, நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சாங்ஸ் அந்தளவுக்கு, ஏன்னா மலையாள படம் மாதிரி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சாங்ஸு இல்லாமல் பிஜிஎம் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. சாங்ஸ் மாதிரி தான் இருக்குது, பிஜிஎம் ஆக்ஷன் நல்லா இருக்குது. பிஜிஎம் அவர் வழக்கமான பர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்காரு. வில்லத்தனம், அவரோட ஆக்டிங்கு, அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவரோட பாதத்தை நல்லா பண்ணியிருக்காரு. நார்மல் லவ் ஸ்டோரி தான், மோதல் தான். பணக்கார பையனுக்கும் பணக்கார பொண்ணுக்கும் ஏழை பையன் லவ் பண்ணுறது, பணக்கார அப்பா எதுக்கிறது தான். அது வித்தியாசமான கொண்டு தான் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, எப்பவுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த வாட்டி சூப்பராக பண்ணியிருந்தார். நல்ல பட்ஜெட்டில் குறைஞ்ச பட்ஜெட்டில் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு படம். ஹீரோயின் பர்ஃபார்ம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக தான் இருக்கு. பார்க்க அது மட்டும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவங்க வில்லேஜ், அவங்க வீட்டிலேருந்து எப்படி ஃபேமிலி எப்படி அதெல்லாம் வந்துருந்தாங்க. அந்த பையனோட அந்த வயசுல அவங்க லவ் இன்ட்ராக்ஷன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதை பற்றி கதை அப்படின்னா, ஒரு கட்டத்துலேருந்து அதான் சரத் வம்சா இதெல்லாம் பண்ணியிருந்தாரு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, வெளில வந்திருக்காரு. அதுலேருந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பையனை கடைசியில் அவன் உயிரை கொடுத்துட்டு இவரை காப்பாற்றிருக்கான். நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சார், அருமையாக இருக்கு. ஃபுல்லாக வந்து கடல்லே எடுத்திருக்காங்க. சரத் மசா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோ உண்மையிலே நல்லா ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆர்டிஸ்ட் கம்மி தான், பட் ஆனால் வந்து ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது. கடல் சம்மந்தப்பட்ட மாதிரி எடுத்திருக்காங்க. படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், நிச்சயமாக ஜெயிக்கும். தேங்க்யூ. ஆமாம் சார், கடலில் முக்கால்வாசி கடலில் எடுத்துருக்காங்க. 75% கடலில் எடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி நல்லா இருக்குது. கண்டிப்பாக படம் வெற்றி அடையும். சூப்பராக படம் அருமையாக இருக்குண்ணே, நல்லா பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி காதல் இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி கிடையாது. நல்ல ஒரு தவகப்பை என்ன பண்ணுன்றதை நம்ம தன்னுடைய பொண்ணை காதலிக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அவரை கடத்தி இவர் கொண்டு போகிறாரு. ஆனால் வந்து அவரே அடித்து காலி பண்ணும்போது அவரே காப்பாற்றி அவர் இறந்துடுறாரு. நல்ல வித்தியாசமாக இருக்குது படம். நல்லா ஆமாம், ஒரே கடல் தான். நல்லா அருமையாக இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது, நல்லா அருமையாக இருக்குது. தலைவர் அருமையாக நடிச்சிருக்காரு. சரத்குமார் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹாய், வணக்கம். ஐ எம் தேவிகா சதீஷ். நான் இது சரத் சார்ட பொண்ணாக தான் நடிச்சிருக்கேன். I am so happy to share a screen space with such a supreme legendary actor. So padam patti sollanona, it's a emotional conflict. It's an emotional conflict between father and daughter and girlfriend and boyfriend, and it's an emotional triangle. So it's a survivor thriller. And father and boyfriend also. Father and boyfriend, it's mainly father and boyfriend. It's connecting between us. லாஸ்ட்ல லைக் இது இமோஷனல் சர்வைவல் த்ரில்லரா. அப்போ லாஸ்ட்ல இமோஷன்ஸ் ஒர்க் ஆயிருக்கு, எனக்கும் ஒர்க் ஆயிருக்கு, ஆடியன்ஸும் ஒர்க் ஆயிருக்கு. அப்போ நர்த்தம் படம் ஒர்க் ஆயிருக்குல்ல. அப்போ இனி ஆடியன்ஸிന്റെ റിവ്യൂ ഫീഡ്ബാക്ക് വേണ്ടിയിട്ട് വെയിറ്റ് ചെയ്തിരിക്കുക. സോ ദാറ്റ്സ് ഓൾ.